ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் உல்ஃப் கேமர். நான் தான் உங்கள் உல்ஃப் பேசுகிறேன். இன்றைக்கி பெட்வார் தான் வேணாம் வந்திருக்கோம். அதுவும் இந்த பிளாக் மேன் கோன்னு ஒரு கேம் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு தான் சொன்னான், அப்படி ஒரு கேம் இருக்குடா, அதில் பெட்வார்ஸ் இருக்கு வரலான்ட்டு. நானும் உள்ளே போயிட்டு காசுலாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு. லக்கி ட்ரான் வந்துச்சு. அதில் அந்த கீ மேலே கீ இருக்க வரைக்கும் எடுக்கலாம் கைஸ் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அங்கே போட்டிருக்கு பாருங்கள், ரெஃப்ரெஷ்ஷு 3 மேலே 39, ஒவ்வொரு கீ 6 எடுத்தோம்னா 9 ஆயிடுச்சு, திரும்ப எடுத்தோம்னா 12 ஆயிடுச்சு கைஸ். அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. நான் ஏற்கனவே விளையாண்டுருக்கேன் இந்த கேமு. ஸோ தெரியும் எனக்கு. நான் எல்லா டீமில் இருக்கேன், ஸ்குவாடாக தான் வந்திருக்கோம், அதாவது 4 பேர். இப்போ இந்த கேம் எப்படின்னு அந்த கான்செப்ட் வந்து தெரியாமல் சொல்லிக்கிறேன். அதாவது இந்த பெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டுக்கு வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் கவர் பண்ணுவேன் பாருங்கள், 4 பிளாக்கை வச்சு 4 அப்சீரியன் வச்சு கவர் பண்ணுறேன். அப்சீரியன் மாதிரி இது ஒரு பிளாக் உடைய கஷ்டமாக இருக்கும், மற்றபடி எதுவும் இல்லை. இந்த பெட்டு வந்து உடஞ்சதுன்னா நீங்கள் வந்து திரும்ப ரீஸ் பண்ண மாட்டீங்க. பெட்டு வாஷ்னா பெட்டை உடச்சா வின்னு, இருந்தாலும் பெட்டை உடச்சா ரீஸ் பண்ண மாட்டீங்க. அது ஒன்று இருக்குது, சரிங்களா கைஸ்? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே தான் இருக்கும், வீடியோக்குள்ளே போகலான்னு சொல்கிறேன். அங்கே ப்ளூ டீம் வந்தால் அடித்தே கீழே விழுந்துட்டான், நான் அடிக்கல. அப்புறம் என் ஸ்குவாடுக்கு ஸ்கின் வாங்கியிருக்கேன். வாய் கொஞ்சம் உளருது, ஏன்னா புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் மற்றவங்க மேலே எனக்கு பேச தெரியாது. ஒரு நாள் நார்மலாக பேசுவேன் கைஸ், அவ்வளோதான். அப்புறம் அந்த இன்வென்ட்ரியில் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். தேவையான அதெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு, இது ஒரு 5 நிமிஷம் வீடியோவாக தான் இருக்கும். ஒரு மாதம் 5 நிமிஷம் வீடியோ, இல்லை மேக்ஸிமம் 6 நிமிஷம் 5 நிமிஷமாக இருக்கும், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? இந்த பாருங்கள், ஏதாவது எனக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த இவன் 6 காட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அவன் வந்து ஆஃப்லைன் போயிட்டாங்க கைஸ். வந்து ஆஃப்லைன் போயிடுறானுங்க. இவங்கெல்லாம் எதுக்கு வராங்கன்னு தெரில. அப்புறம் அந்த கொஞ்சம் கோல்டு கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆர்மரு மற்ற ஆக்ஸு அதெல்லாம் வாங்குறதுக்காக. மற்றபடி எதுவும் இல்லை கைஸ். ஒன்றும் இல்லை, ஃபோன் வந்துருச்சு, அதான் போயிட்டேன். மற்றபடி எதுவும் இல்லை. ஃபோன் வந்துச்சு, அதனால் ரெக்கார்டாக லைட்டாக பேசினது மட்டும். இப்போ பேசுனது ரெக்கார்டாக கொஞ்சம் பார்த்துக்கிறேன், வெயிட் பண்ணி. ரெக்கார்ட் ஆகுது கைஸ். நான் பேசுகிறது வந்து அவ்வளோக்கா கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு பாருங்கள் வீடியோ. ஏன்னா மைக் இல்லை, அதான் ஒரே ஒரு பிரச்சனை, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. க்ரீன் கலர் வந்து ரொம்ப கிட்ட வந்துட்டான் அங்கிளுக்கு. நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வெளில வச்சு அடித்து கொண்டுட்டேன், செத்துட்டான். அவனோட ஐட்டம்ஸை போயிட்டு பார்த்து எனக்கு மட்டும் இருக்குன்னு ஓடி போயிட்டான். அவன் ஊறதை பாருங்க கைஸ். மைன்கிராஃப்டில் பெட் வாஸ் இருக்குது, ஆனால் என்னால் விளாட முடியாது. ஏன்னா வந்து நெட்டு குவாலிட்டி இல்லை. அதாவது குவாலிட்டினா எப்படி சொல்கிறது, ஜிபி நெட்டு அதை சொல்கிறேன் கைஸை. இந்த வரும் இல்லைங்க குவாலிட்டி. இப்போ டவர் சரியாக கிடைக்காது எங்கள் ஊரில். அதனால வந்து நல்ல பெட் வார்ஸு மல்டிப்ளேயர் கேமு சர்வரில் ஜாயின் பண்ண முடியாது. வேர்ல்டுனா பிரச்சனை இல்லை, சர்வரில் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ நான் ரெட்டு அடிக்கலான்னு போகிறதுக்குள்ள ரெட்டோட பெட்டை முடிச்சிட்டாங்க. டீம் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கு விட்டா. சரின்ட்டு நான் எப்படி இங்கே அது டைமண்ட் இருந்துச்சு கைஸ். இந்த மைன்கிராஃப்ட் மாதிரி டைமண்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். டைமண்ட் இருந்துச்சு, எனக்கு பிளாக்ஸ் வைக்கவே தெரியல. சரின்ட்டு போயிட்டு தான் பார்த்தேன், க்ரீன் கலர் ஒருத்தர் வந்துட்டு இருந்தேன், எனக்கு தெரியாமல். அப்புறம் பார்த்தா பாருங்க, எனக்கு முன்னாடியே வந்துட்டாங்க கைஸ், நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் இவனே கொண்டுருவான்ட்டு இருக்கட்டும், சரி போய் ஓசிக்கில் அடிக்கலான்னு தள்ளி விட்டு செத்து போயிட்டான். அப்புறம் போய் அவன் கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே நான் போய் டைமண்டை கலெக்ட் பண்ணிட்டேன். எத்தனை டைமண்ட் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 கிடச்சிருக்கு. பிளாக்ஸ் கொஞ்சம் வாங்கினேன், பிளாக்ஸ் வாங்கலாம். இந்த 4 கிடச்சிருக்கு. அட்டாக் ஸ்பீடு, அப்புறம் வந்து தம்புன்னு ஒன்று இருந்துச்சு, அதை அப்ளை பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ரொம்ப சளி பிடிச்சிருக்கு, ரொம்ப பேச முடியல என்னால். வேறு என்ன, இது வந்து டோட்டம்னு சொல்கிறது வந்து நம்ம மைன்கிராஃப்டில் டோட்டம் ஆஃப் பண்ணி இருக்குங்களா, அது மாதிரி தாங்க. இங்கே அது வந்து செத்த ஹார்ட்டு கொடுக்கும். இது வந்து வச்சா ஹார்ட் ஏறும், அவ்வளோதான். இந்த முட்டை வந்து த்ரோ பண்ணால் நான் வாங்கிட்டேன். த்ரோ பண்ணால் அப்படியே ஒரு பாதை போட்டே போகும் பாருங்களேன், பாதை போட்டே போகும். என்ன பார்த்து அதுவாக போடும் பாருங்க. போட்டுருச்சு. அவங்க எல்லா டீமும் வைப் ஆயிடுச்சு, நான் பார்க்காம அப்சார்ட் போயிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள் டக்குன்னு முடியும் பாருங்க கேமு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சரி கைஸ், அடுத்து நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாமா எங்கே பார்க்கலாம். அவங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்தாங்கன்னா போகலாம், இல்லைன்னா வேணாம். 3 பேர் கொடுத்துட்டாங்க, இன்னும் ஒருத்தர் கொடுத்தா போயிடலாம். போகுது ரீமேட்ச் போகுது. சரி விளாட்லாம் வாங்க. இன்னும் ஒரு மேட்ச் போட்டுட்டு போகுது வச்சிடலாம். அடுத்து மைன்கிராஃப்ட் எபிசோட் போடுவோம், எபிசோட் 2 போடுவோம். சரி கைஸ், போயிட்டு கைஸ், வெளியே தள்ளி விட்டுருச்சு.